சுலோசனா என்ற பெண்மணி அவருக்கு வயது 45 கடந்துவிட்டது. வாழ்க்கையில் நிறைய வசதிகள் இருந்தன. கோடிக்கணக்கில் சொத்து, நல்ல வீடு, மாதா மாதம் செலவுக்கும் சேமிப்புக்கும் போதுமான பணம், எந்த குறையும் இல்லை. ஆனால் அவரது வாழ்க்கையில் ஒரு பெரும் வெற்றிடம் இருந்தது. அவருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை. அவளுக்கு திருமணமாகி சொந்த வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிட்டார். எப்போதாவது ஒருமுறை பார்த்துவிட்டு போவாள், அவ்வளவுதான். சுலோசனாவின் கணவர் பெயர் கிருஷ்ணமூர்த்தி. ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கும் மேலாக துபாயில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவரும் வருடத்திற்கு ஒருமுறை வீட்டுக்கு வருவதில்லை. எப்போதாவது போனில் பேசுவதும் மாதா மாதம் பணம் அனுப்புவதுமாக இருக்கிறார். பணத்திற்கு மட்டும் எந்த குறையும் வைக்காமல் நிறைய அனுப்பி வைக்கிறார். ஆனால் சுலோசனாவுக்கு என்ன தேவை? பணமா? சொத்தா அவருக்கு தேவை? ஒரு தோள், ஒரு பேச்சு, ஒரு நெருங்கிய உறவோ? தெருவில் பார்த்தால் எல்லா வீட்டிலும் ஜோடியாக கணவன் மனைவி இருக்கிறார்கள். இரவு நேரங்களில் ஜன்னல் வழியாக வெளிச்சம் தெரியும்போது இருவரும் சேர்ந்து சிரித்து பேசும் குரல்கள் கேட்கும். அந்த காட்சிகளை பார்க்கும்போதெல்லாம் சுலோசனாவின் மனம் வெடித்துவிடும் போலிருக்கும். எனக்கும் எல்லாம் இருக்கிறது, பணமும் இருக்கிறது, சொத்தும் இருக்கிறது, ஆரோக்கியமும் இருக்கிறது. ஆனால் கணவரின் பக்கத்தில் இல்லாத வெறுமை மட்டும் என்னை தின்று கொண்டே இருக்கிறது என்று அடிக்கடி நினைத்துக் கொள்வார். வயதாகிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில ஆண்டுகளில் முதுமை வந்துவிடும். இந்த இளமையில் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் வெறும் தனிமையில் மூர்க்கிக் கொண்டிருப்பது போல் உணர்ந்தார். கடந்த 10 வருடங்களாக அவர் வீட்டில் தனியாகவே தூங்குகிறார். எந்த ஒரு சிறிய வேலைக்கும் யாருமில்லை. உடம்பு சரியில்லை என்றால் மருந்து வாங்க யாருமே இல்லை. இவையெல்லாம் பார்க்கும்போது ஒரு கணம் அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக தெரிந்தது. இப்படி இருக்கும் சமயத்தில்தான் விதி வேறு மாதிரி சுழன்றது. சுலோசனாவின் வீட்டுக்கு வாடகைக்கு அறை கேட்டு ஒரு இளைஞன் வந்தான். பெயர் பிரதீப். வயது 23 கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு அருகிலுள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தான். தங்குவதற்கு மலிவான ஓர் அறை தேவைப்பட்டது. அப்போதுதான் சுலோச்சனாவின் வீட்டை பார்த்தான். இவ்வளவு பெரிய வீட்டில் மாடியில் ஒரு போர்ஷன் காலியாக இருக்கிறதே, அதை வாடகைக்கு கொடுத்தால் என்ன என்று சுலோச்சனா யோசித்தார். அந்த பையனுக்கு உதவுவது போலவும் இருக்கும். நமக்கும் கொஞ்சம் வாடகை வருமானம் கிடைக்கும். அத்துடன் எனக்கு ஒரு பேச்சு துணையும் கிடைப்பான் என்று எண்ணினார். சுலோசனா ஒப்புக்கொண்டார். பேசி முடித்து முன்பணமும் வாங்கிக் கொண்டார். ஆனால் பிரதீப் ஒரு நிபந்தனை சொன்னான். நான் இங்கு பகல் நேரங்களில் இருக்க மாட்டேன். ஆபேஸ் வேலை இருக்கிறது. அருகிலேயே ஹோட்டல்கள், ரெஸ்டாரண்ட்கள் இருக்கின்றன. சாப்பிடுவதற்கும் தூங்குவதற்குமாக மட்டுமே இங்கு இருப்பேன் என்று தெளிவுபடுத்தினான். முதல் நாளே சுலோசனாவுக்கு பிரதீப் மீது ஒரு ஈர்ப்பு உண்டாகிவிட்டது. ஏனென்றால் பிரதீப் பேசும் விதமும் நடக்கும் விதமும் சிரிக்கும் முகமும் சுலோச்சனாவின் கணவரை நினைவுபடுத்தின. இதே உயரம், இதே குரல், இதே பாவனை மனதுக்குள் ஒரு சின்ன கற்பனை முனைக்க ஆரம்பித்தது. ஒருவேளை இவன் என் கணவர் இளமையாக இருந்ததைப் போலவே இருக்கிறானே என்று நினைத்து பார்த்தார். அப்படித்தான் உறவோ ஆரம்பித்தது. சற்று நெருங்கி பேச ஆரம்பித்தார் சுலோச்சனா. பிரதீப்பும் சிரமமின்றி பேசினான். சுலோசனாவின் மனதில் இருந்த தனிமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கியது. அடுத்து என்ன நடந்தது? அவர்களுக்குள் அந்த நட்பு எங்கே போய் முடிந்தது? அதற்கான பதில் அடுத்த பாகத்தில். சுலோசனாவின் மனதில் முனைத்த அந்த சின்ன ஈர்ப்பு எந்தெந்த படிகளில் ஏறி அவர்களை நெருக்கமாக்கியது? பிரதீப்பின் உண்மையான நோக்கம் என்ன? பிரதீப் வீட்டுக்கு வந்த சில நாட்களிலேயே சுலோச்சனாவாவுக்கும் அவனுக்குமான உரையாடல்கள் அதிகமாயின. முதலில் வாடகை அறை உதவி என்றெல்லாம் ஆரம்பித்தது. பின்னர் மெல்ல மெல்ல உணர்வுகளின் பரிமாற்றமாக மாறியது. ஒருநாள் பிரதீப்பிற்கு அவசரமாக சிறிது பணம் தேவைப்பட்டது. வேலையில் ஏதோ செலவுக்காக சுலோசனாவிடம் கேட்டான். சுலோசனாவும் எதுவும் கேட்காமல் கையில் இருந்த தொகையை கொடுத்தார். உனக்கு தேவைப்பட்டால் சொல்லு, எப்போதும் தருகிறேன் என்றால் பிரதீப்பிற்கு அந்த செயல் ஆச்சரியமாக இருந்தது. எந்த கணக்கும் இல்லாமல், எந்த கேள்வியும் கேட்காமல் யாராவது இவ்வளவு நம்பிக்கையுடன் உதவுவார்களா? சுலோசனாவின் நம்பிக்கை அவனை சற்றே கலக்கமடைய செய்தது. ஆனால் அந்த சம்பவத்திற்குப் பிறகு அவர்களுக்குள் இன்னும் நெருக்கம் அதிகமானது. பிரதீப் அடிக்கடி சுலோச்சனா சமைக்கும் உணவை ருசிப்பதற்காக மேலே வருவான். சுலோச்சனா சமைத்த நான்வெஜ் உணவு என்றால் பிரதீபுக்கு அலாதி பிடிக்கும். இது எங்க அம்மா சமைப்பது மாதிரியே இருக்கும் சுலோச்சனா என்று பாராட்டுவான். உங்கள் கையில் சாப்பிடும்போதெல்லாம் அம்மா நினைவு வருது. நாளைக்கு எனக்கு திருமணம். ஆனால் என் மனைவியும் இதே டேஸ்டில் சமைக்கணும் என்பான். இப்படிப்பட்ட பாராட்டுக்களால் சுலோசனாவின் மனம் குதூகலித்தது. தான் இளமையாக இருக்கிறோம். தன் சமையல் ருசியாக இருக்கிறது. ஒரு இளைஞன் தன்னை விரும்பி பேசுகிறான். இவையெல்லாம் அவருக்கு புதிய உற்சாகத்தை கொடுத்தன. சில நாட்கள் கழித்து பிரதீப் வேலை முடிந்து இரவில் வீட்டுக்கு வரும் நேரங்களில் சுலோச்சனா கண்டிப்பாக தேநீர் தயாரித்து கொடுப்பார். இருவரும் மாடி தளத்தில் அமர்ந்து பேசுவார்கள். பேச்சின்போது பிரதீப் சுலோசனாவின் குடும்ப பின்னணியைப் பற்றி கேட்டான். உங்கள் கணவர் என்ன செய்கிறார்? உங்கள் மகள் எங்கே இருக்கிறாள் என்றான். அப்போதுதான் சுலோசனா தன்னுடைய முழு கதையையும் சொன்னாள். என் மகள் திருமணமாகிவிட்டாள். அவள் அப்போதாவது வந்து பார்க்கிறாள். என் கணவர் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல வெளிநாட்டில் இருக்கிறார். பணம் மட்டும்தான் அனுப்புகிறார். நானோ தனிமையில் வாடுகிறேன். பக்கத்து வீட்டைப் பார், எதிர் வீட்டைப் பார், எல்லா வீட்டிலும் தம்பதிகள் சந்தோஷமாக இருக்கிறார்கள்.
எனக்கு என்ன குறையெல்லாம் இருக்கிறது? ஆனால் அவர் இல்லாத வெறுமையும் தனிமையும் என்னை கொள்கிறது. இதை கேட்டதும் பிரதீப்பின் மனம் கொஞ்சம் அனுதாபப்பட்டது. நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பேச தோணும்போது நான் மாடியிலேயே இருப்பேன். எனக்கும் உங்கள் பேச்சுத் துணை தேவைதான் என்று சொன்னான். ஒரு நாள் பிரதீப் வேலை காரணமாக வெளியூர் செல்ல வேண்டியதாயிற்று. 3 நாட்கள் அவன் தங்கவில்லை. அந்த 3 நாட்களும் சுலோசனாவுக்கு மிகவும் வாட்டமாக இருந்தது. ஏன் இந்த பையன் இல்லாதபோது எனக்கு மிகவும் தனிமையாக இருக்கிறது என்று தனக்குள் கேட்டுக்கொண்டால் பதில் தெரியவில்லை. அல்லது தெரிந்தும் தெரியாமல் இருந்தால் பிரதீப் திரும்பி வந்ததும் சுலோசனா அவனை வழக்கம் போல் வரவேற்றாள். கதவு எப்போதும் திறந்துதான் இருக்கும். நீ நேராக உள்ளே வந்துவிடலாம் என்றால் அந்த சொற்களுக்கு என்ன அர்த்தம்? அது வெறும் அனுமதி மட்டுமா? அல்லது அதற்கும் மேலான ஒன்றா? அதற்கான பதில் பிற்பாடு வெளிப்பட்டது. சுலோச்சனாவின் மனதில் பிரதீப் என்ற இளைஞன் வெறும் வாடகை குடியிருப்பாளனாக மட்டுமே இருந்தானா? அல்லது அவனுக்குள் அவள் தேடியது வேறு யாரையோவா? அந்த நெருக்கம் அடுத்து எந்த வழியில் திரும்பியது? சுலோசனாவின் வீட்டில் ஒவ்வொரு நாளும் புதிய அத்தியாயம் திறக்கப்பட்டது. பிரதீப் மேலே வருவதும் பேசுவதும் சிரிப்பதும் சாப்பிடுவதுமாக இருந்தான். சுலோசனா அவனுக்காக தனி கவனம் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தாள். நல்ல உடை அணிவது, சமையலை இன்னும் சுவையாக்குவது, பேச்சில் இனிமை காட்டுவது என்று பல மாற்றங்கள். ஒரு நாள் இரவு பிரதீப் ஆபீஸ் வேலை காரணமாக இரவு உண்பது மணிக்குதான் வீட்டுக்கு வந்தான். சுலோசனா அவனுக்காக காத்திருந்தாள். இன்றைக்கு விசேஷ சாப்பாடு செய்திருக்கேன் என்று சொல்லி அவனை மாடிக்கு அழைத்துச் சென்றாள். பிரதீப்பும் மறுக்கவில்லை. இருவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டார்கள். பேச்சு வளர்ந்தது. பிரதீப், உனக்கு இன்னும் திருமணமாகலையே? ஒரு பெண் பார்க்கணுமா? உனக்கு விருப்பமா என்று சுலோசனா கேட்டார். இப்போதைக்கு வேண்டாம். முதலில் வேலையில் நிலைத்துவிட வேண்டும். அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று பதில் சொன்னான் பிரதீப். அந்த உரையாடல் நீண்டது. இரவு 10 மணியை தாண்டியது. ஸ்லோச்சனா எழுந்து சென்று ஜன்னலை மூடினாள். திடீரென்று யாரும் பார்க்கக்கூடாது என்ற காரணத்தால் மாடிக்கதவை சாத்தினாள். 4 பேர் ஏத்தாவது நினைத்தால் சரியில்லை என்றாள். ஆனால் அந்த சாத்துக்குப் பின்னால் வேறு எதுவும் நடந்ததா? இரவு காலத்தில் அந்த மூடிய அறைக்குள் ஸ்லோசனாவுக்கும் பிரதீப்புக்கும் இடையே எதிர்பாராத ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. நெருக்கம் அதிகமானது, பேச்சு நின்றது, உணர்வுகள் உரையாடின. ஸ்லோசனா தன் 30களின் பிற்பகுதியில் இருந்தபோதிலும் இன்றும் இளமையாகவே இருந்தார். பிரதீப்பின் மனதிலும் ஒரு புதிய உணர்வு தோன்றியது. அது வெறும் பரிவல்ல, நன்றியும் அல்ல. ஒருவிதமான ஈர்ப்போ. அந்த இரவு அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மிகவும் நெருக்கமாகிவிட்டார்கள். காலையில் ஸ்லோசனா எழுந்து தேநீர் தயாரித்துக் கொடுத்தாள். பிரதீப் சூப்பர் என்றான். ஆனால் முகத்தில் பழைய அந்த கலை இல்லை. புதிதாக ஏதோ ஒரு பிணைப்பு உருவாகிவிட்டிருந்தது. ஸ்லோச்சனா மறுநாள் தனக்குள் யோசித்தாள். நான் செய்வது சரிதானா? என் கணவருக்கு இது தெரிந்தால் என்ன நினைப்பார்? ஆனால் அவருக்கு தெரியுமா? அவருக்கு என்னை பற்றி கவலையே இல்லையே. அவரோ துபாயில் தனி வாழ்க்கை வாழ்கிறார். நான் இங்கே தனியாக ஒருவேளை இதுவும் ஒரு தற்காலிக ஆறுதல்தானே என்று சமாதானம் செய்து கொண்டாள். பிரதீப்பிற்கும் அந்த இரவு மறக்கவில்லை. இவர் வெறும் வீட்டு உரிமையாளர் மட்டுமே இல்லை. இவருக்குள் இத்தனை அன்பு, இத்தனை பாசம். ஆனால் இந்த உறவு எந்தவரை போகும் என்று யோசித்தான். அதற்குள் பிரதீப் சம்பளத்தை முழுவதுமாக சுலோசனாவிடமே கொடுக்க ஆரம்பித்தான். இதை நீங்க வச்சுக்குங்க, எனக்கு அவசியம் என்றால் நான் கேட்டுக்குவேன்றான். அந்த பணத்தை வைத்து பிரதீப் தனக்கு இருந்த சில சின்ன சின்ன கடன்களை அடைத்தான். தங்கையின் திருமணத்திற்கும் சுலோசனா நிறைய உதவினாள். இப்படியே அவர்களின் உறவு ரகசியமாக தொடர்ந்தது. சுலோசனாவுக்கு சில மாதங்களில் ஒரு நாள் பயங்கர செய்தி வந்தது. பிரதீப் வேறு ஒரு பெண்ணை பார்க்கப் போகிறான் என்று கேள்விப்பட்டார். அது உண்மையா? பிரதீப் உண்மையிலேயே திருமணம் செய்து கொள்ளப் போகிறானா? அதனால் சுலோசனாவின் மனம் எப்படி உடைந்தது? சுலோசனா பிரதீப்பின் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும்போது அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? பிரதீப்பின் திருமண முடிவு அவர்களின் ரகசிய உறவில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? நேரம் கடந்தது. பிரதீப்பின் வீட்டில் அவனுக்கு திருமண பேச்சு வர ஆரம்பித்தது. உறவினர்கள் ஒரு பெண்ணை பார்த்துவிட்டார்கள். அவள் பெயர் சுவாதி. மிகவும் அழகான பெண், நல்ல குடும்பம், பொருத்தமான வயது. பிரதீப்புக்கு அவளை பிடித்துவிட்டது. ஆனால் அவன் மனதின் ஒரு மூலையில் ஸ்லோச்சனா இருந்தாள். இப்போ நான் இந்த விஷயத்தை ஸ்லோச்சனாவிடம் சொல்ல வேண்டுமா? சொல்லாவிட்டால் அவருக்கு எப்படி இருக்கும்? சொன்னால் அவர் கஷ்டப்படுவார். நானும் இந்த வீட்டை விட்டு காலி செய்ய வேண்டியதிருக்கும் என்று பலமுறை யோசித்தான். இதற்கிடையே பிரதீப்புக்கும் சுவாதிக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்தது. இருவரும் ஒத்துப்போனார்கள். திருமணம் நிச்சயமாகிவிட்டது. அப்போதுதான் பிரதீப் ஸ்லோசனாவிடம் உண்மையை சொல்ல முடிவு செய்தான். ஒருநாள் மாலை அவன் மேலே சென்றான். ஸ்லோச்சனா வழக்கம் போல் தேனி தயாரித்துக் கொண்டிருந்தாள். ஸ்லோச்சனா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்று தயங்கினான். சொல்லுப்பா, என்ன என்று சிரித்த முகத்துடன் கேட்டாள். எனக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்காங்க, அவள பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டேன் என்றான். அந்த சொற்களை கேட்ட ஸ்லோச்சனாவின் முகத்தில் ஒரு கணம் அதிர்ச்சி படர்ந்தது. ஆனால் உடனே அதை மூடிக்கொண்டாள். அப்படியாது நல்ல விஷயந்தானே. யார் அந்த பொண்ணு படம் இருக்கா காட்டு என்றாள் பிரதீப். தன் மொபைலில் சுவாதியின் படத்தை காட்டினான்.
ஸ்லோச்சனா பார்த்துவிட்டு, ரொம்ப அழகா இருக்கு, உனக்கும் அவளுக்கும் நல்ல பொருத்தம்தான், இவளை கல்யாணம் பண்ணிக்க நீங்க 2 பேரும் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் என்று கூறினாள். அந்த இரவு முழுக்க ஸ்லோச்சனா தூங்கவில்லை. மனதில் 1000 எண்ணங்கள். இவன் என் வாழ்க்கையில் வந்து என் தனிமையை கொஞ்சம் தணித்தான். இப்போ அவன் போகிறான். புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறான். என்னை மறந்து விடுவான். எனக்குத்தான் பழைய தனிமைதான் மீதம் என்று நினைத்து நினைத்து கண்ணீர் வடித்தாள். ஆனால் வெளியில் அதை காட்டிக்கொள்ளவில்லை. அடுத்த நாள் காலை பிரதீப் கீழே வந்தபோது ஸ்லோசனா அவனிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாள். பிரதீப், நான் உன்கிட்டே ஒரு விஷயம் சொல்லணும். நீ இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற, அதனால நான் உனக்கு ஒரு அறிவுரை சொல்லணும். உனக்கு கல்யாணமானதும் உன் மனைவியை விட்டு பிரியாதே, அவளை எப்பவும் கூடவே கூட்டிட்டு போ. அவளுக்கு தனிமையை தராதே. நான் பட்ட கஷ்டத்தை அவள் படக்கூடாது. உன் மனைவியை விட்டு நீ வெளியூர் போனாலும் வெளிநாடு போனாலும் அவளை கூட்டிட்டு போ என்று உருக்கமாக சொன்னாள். பிரதீப்பின் கண்கள் கலங்கின. சுலோசனாவின் மீதிருந்த மரியாதை அப்போது இரட்டிப்பானது. நான் உங்ககிட்ட நடந்துகிட்ட எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றான். ஆனால் சுலோசனா தடுத்தாள். மன்னிப்பெல்லாம் வேண்டாம். நடந்தது நடந்துட்டு போச்சு. அதை ஒரு கெட்ட கனவா நினைச்சுக்கோ, இல்ல நல்ல கனவா நினைச்சுக்கோ. எப்படியாவது மறந்துடு. இனி நீ உன் வழிய பார், நான் ஏன் வழிய பாக்குறேன் என்று உறுதியாக கூறினாள். அதன்பின் என்ன நடந்தது? பிரதீப் வீட்டை விட்டு வெளியேறினானா? சுலோசனா மீண்டும் தனிமையில் மூழ்கினாளா? அதற்கான பதில் அடுத்து. சுலோசனாவின் அந்த உறுதியான பேச்சுக்கு பின்னால் உண்மையில் அவர் மனம் எப்படி இருந்தது? பிரதீப்பை விட்டு பிரிவது அவருக்கு எவ்வளவு பெரிய துயரமாக ஆகஸ்ட் இருந்தது. சுலோசனா சொன்ன வார்த்தைகள் பிரதீப்பின் மனதில் பலமாக பதிந்தன. நடந்தது நடந்துட்டு போச்சு. அதை மறந்திடு என்றால், ஆனால் மறப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியமா? பிரதீப்பிற்கு அது மிகவும் கடினமாக இருந்தது. ஒருபுறம் தன் வாழ்க்கையில் புதிய பெண் சுவாதியுடன் ஒரு பிரகாசமான எதிர்காலம், மறுபுறம் ஸ்லோசனா செய்த நன்மைகள், கடன்களை அடைத்துக் கொடுத்தது, தங்கையின் திருமணம், பண உதவிகள், இவையெல்லாம் அவனை விட்டு போகவில்லை. சில நாட்களுக்குப் பிறகு பிரதீப் ஸ்லோசனாவின் வீட்டை விட்டு கிளம்ப முடிவு செய்தான். இனி இங்கு இருக்க முடியாது, இது சரியல்ல என்று தானாகவே முடிவெடுத்தான். தன்னிடம் இருந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு ஸ்லோசனாவிடம் விடைபெறச் சென்றான். ஸ்லோசனா, நான் இனி இங்கே இருக்க முடியாது, வேற இடம் பார்த்துக்கிறேன் என்றான். ஸ்லோசனாவின் முகத்தில் எந்த உணர்ச்சியும் தெரியவில்லை. ஆனால் உள்ளுக்குள் அவரது இதயம் உடைந்து கொண்டிருந்தது. சரிப்பா, உனக்கு ஏத்து வசதியோ அது செய். ஆனால் ஒரு விஷயம், நான் உனக்கு கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கப் போவதில்லை. அதே நீ உன் சொந்த முன்னேற்றத்துக்கு பயன்படுத்திக்கோ. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும் என்றாள் பிரதீப். அந்த இடத்தில் ஸ்லோசனாவின் கால்களை தொட்டு வணங்கினான். உங்களாலதான் என்னால் எல்லா கடன்களையும் அடைக்க முடிந்தது. தங்கையின் திருமணத்தை நடத்த முடிந்தது. நீங்கள் எனக்கு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என்றான். அதன்பின் பிரதீப் வீட்டை விட்டு நகர்ந்தான். ஒரு சிறிய அறையை வாடகைக்கு எடுத்துக்கொண்டான். அங்கு தனியாக இருந்தபோதும் சுவாதியுடன் தொடர்ந்து பேசி வந்தான். சில மாதங்களில் திருமணமும் சிறப்பாக நடந்தது. திருமணத்திற்குப் பிறகு பிரதீப் ஒரு ஐஸ்கிரீம் கடையை தொடங்கினான். சுலோசனா கொடுத்த உதவித்தொகையில் மிச்சமிருந்த பணத்தை அதில் முதலீடு செய்தான். கடை படிப்படியாக வளர்ந்தது. மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்தார்கள். 2 மாதங்களில் லாபம் கிடைக்க ஆரம்பித்தது. பிரதீப்பும் சுவாதியும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அவனுக்கு இப்போது எந்த கடனும் இல்லை. வங்கியில் கொஞ்சம் சேமிப்பும் இருந்தது. தனது மனைவியை பார்த்து பார்த்து கொண்டான். சுலோசனா சொன்ன வார்த்தைகளை நினைவில் வைத்தான். உன் மனைவியை விட்டு பிரியாதே. அதனால் அவன் எப்போதும் சுவாதிக்கு உடனிருந்தான். எந்த வெளியூர் பயணமும் இருந்தால் அவளையும் கூட்டிச் சென்றான். இரவில் தாமதமாக வீடு திரும்பினாலும் அவளுக்கு முன்கூட்டியே போனில் சொல்லிவிட்டுதான் சென்றான். இப்படி பிரதீப் நன்றாக வாழத் தொடங்கினான். ஆனால் ஒரு பக்கம் சுலோசனாவின் நிலைமை என்ன ஆனது? துபாயிலிருந்து அவரது கணவர் திரும்பி வந்தாரா? அல்லது சுலோசனா மீண்டும் தனியாக வாடினாரா? பிரதீப் வாழ்க்கையில் முன்னேறிய வேளையில் சுலோசனா இன்னும் அதே வீட்டில் தனிமையில் வாடிக்கொண்டிருந்தாரா? அவரது கணவருடன் அவரால் இணைய முடிந்ததா? காலம் ஓடிக்கொண்டிருந்தது. பிரதீப் சந்தோஷமாக தன் மனைவியுடனும் வியாபாரத்துடனும் இருந்தான். ஆனால் சுலோசனா, அவர் இன்னும் அதே வீட்டில் இருந்தார். அதே தனிமை, அதே வெறுமே. கணவர் கிருஷ்ணமூர்த்தி துபாயில் இருந்தார். எப்போதாவது போனில் பேசுவது, மாதா மாதம் பணம் அனுப்புவது, அதற்கு மேல் எதுவும் இல்லை. ஒரு நாள் சுலோசனாவுக்கு பெரும் உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. இரவில் திடீரென்று மார்பு வலி. அவர் தனியாக இருந்தார். யாரிடம் செல்வது? எப்படி மருத்துவமனை செல்வது? வழி பொறுக்க முடியாமல் ஒரு வழியாக அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு இதய பிரச்சனை என்று தெரியவந்தது. மருத்துவமனையில் அவர் தனியாக படுத்திருந்தார். மகள் வந்து பார்த்தாள். 1 வாரம் கழித்து போய்விட்டார். கணவருக்கு தகவல் சொல்லப்பட்டது. உடனே வர முடியாது, வேலை முக்கியம் என்று சொன்னார். சுலோசனா அதற்காக அழவில்லை. அவருக்கு இப்போது கண்ணீரே வற்றிப் போயிருந்தது. எனக்கு என்ன வேண்டும்? பணமா, சுகமா எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஏன் இந்த தனிமை என்று அடிக்கடி கேட்டுக்கொண்டார். அந்த மருத்துவமனை படுக்கையில் அருகில் யாரும் இல்லாமல் அவர் பல இரவுகளை தனியாக கழித்தார்.
இதற்கிடையே பிரதீபுக்கு சுலோசனாவின் உடல்நிலை பற்றி தெரிய வந்தது. ஒரு நாள் சுவாதியுடன் சேர்ந்து அவரை பார்க்க மருத்துவமனை சென்றான். சுலோசனா அந்த காட்சியை பார்த்ததும் சற்றே சிரித்தார். பிரதீப் சுவாதியின் கையை பிடித்துக்கொண்டு சுலோசனாவின் அருகில் வந்தான். எப்படி இருக்கீங்க என்றான். இருக்கிறேன் என்றால் சுலோசனா குறுகிய பதில். நீங்க நன்றாக வேண்டும், உங்களுக்காக நான் எப்போதும் பிரார்த்திக்கிறேன் என்றான் பிரதீப். சுலோசனா சுவாதியே பார்த்தாள். அந்த இளம் பெண்ணின் முகத்தில் கற்பழிப்போ சந்தேகமோ எதுவும் இல்லை. நீங்க 2 பேரும் சந்தோஷமாயிருங்க, எனக்கு அதுதான் போதும் என்றால் அவர்கள் கிளம்பிய பின் சுலோசனா ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். மருத்துவமனையின் வெளிப்புறத்தில் ஜோடிகளாக நடந்து செல்லும் மக்களை பார்த்தாள். எல்லாருக்கும் ஒரு துணை இருக்கு, எனக்கு மட்டும் இல்ல, என்ன பாவம் செய்தேனோ என்று முணுமுணுத்தாள். சில நாட்களில் அவர் வீட்டுக்கு திரும்பினார். அதே வீடு, அதே தனிமை. ஆனால் இப்போது அவருக்குள் ஒரு மாற்றம் இருந்தது. இனி யாருக்காகவும் காத்திருக்கப் போவதில்லை என்று முடிவு செய்தார். தனக்குத்தானே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தார். ஒரு நாள் காலையில் சுலோசனா தோட்டத்தில் உட்கார்ந்திருந்தபோது ஃபோன் அடித்தது. கணவர் கிருஷ்ணமூர்த்தி, சுலோசனா, நான் அடுத்த மாதம் வீட்டுக்கு வருகிறேன், நிரந்தரமாகவே என்றார். சுலோசனா அந்த செய்தியை கேட்டதும் அவருக்கு என்ன தோன்றியது? மகிழ்ச்சியா, கோபமா, ஏமாற்றமா? அவரால் உடனே பதில் சொல்ல முடியவில்லை. ஃபோனை வைத்துவிட்டு வெகுநேரம் வெறுமனே உட்கார்ந்திருந்தார். சுலோசனாவின் கணவர் இறுதியாக திரும்பி வருகிறேன் என்றார். ஆனால் இத்தனை வருட தனிமைக்குப் பிறகு சுலோசனாவால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியுமா? பழைய உறவை புதுப்பிக்க முடியுமா? இல்லையென்றால் என்ன நடக்கும்? கிருஷ்ணமூர்த்தி வந்து சேர்ந்தார். விமான நிலையத்தில் சுலோசனா அவருக்காக காத்திருந்தாள். 10 வருடங்களுக்குப் பிறகு அவரை நேரில் பார்க்கப் போகிறோம் என்பதில் அவளுக்கு ஒரு பரபரப்பும் இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு வெறுமையும் இருந்தது. மனதில் பல கேள்விகள். விமான நிலையத்தில் கிருஷ்ணமூர்த்தியை பார்த்ததும் சுலோசனாவுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்தது. அவர் மிகவும் மாறிப்போயிருந்தார். முடி நரைத்திருந்தது, முகம் சுருங்கியிருந்தது, கண்களில் சோர்வு தெரிந்தது. அவரும் சுலோசனாவை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். சுலோசனா இன்னும் இளமையாக, அழகாக இருந்தாள். வீடு வந்தார்கள். பேச்சு வளரவில்லை. ஒருவரே ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இரவு உணவுக்குப் பிறகு சுலோசனா கேட்டாள், இத்தனை வருஷம் ஏன் உங்களால் வர முடியல? என்னை இப்படி தனியாக விட்டுட்டு போனீங்க? கிருஷ்ணமூர்த்தி பதில் சொன்னார். வேலை, கடமை, சேமிப்பு எல்லாம் உனக்காகத்தான். உனக்கு எந்த குறையும் வரக்கூடாதே என்பதற்காகத்தான் நான் அங்கு தங்கினேன். ஆனால் என் குறை உங்களுக்கு தெரியலையே, நான் பட்ட தனிமை உங்களுக்கு தெரியாது என்று சுலோசனா விடித்தாள். கிருஷ்ணமூர்த்தி அமைதியாக கேட்டார். அவர் மனதில் என்ன ஓடியது என்று சுலோசனாவுக்கு புரியவில்லை. இப்போது நான் வந்துவிட்டேன், இனி நான் உன்னை விட்டு பிரியமாட்டேன் என்று மட்டும் கூறினார். அந்த இரவு ஒரே வீட்டிலிருந்தும் 2 அறைகளில் தனித்தனியாக படுத்தார்கள். சுலோசனா நினைத்தார், இத்தனை வருஷத்து பழக்கத்தை இப்போது எப்படி மாற்றுவது? அவர் மனம் மாறியிருக்குமா? காலை ஆனது. கிருஷ்ணமூர்த்தி சமையலறைக்கு சென்று தேநீர் போட்டார். சுலோசனா அதை பார்த்து வியந்தாள். துபாயில் அவர் சமைக்க கற்றுக்கொண்டிருந்தார். இனி நான் உனக்கு உதவுவேன், நீ மட்டும் தனியாக எல்லாம் செய்ய வேண்டாம் என்றார். மெல்ல மெல்ல பழைய நினைவுகள் திரும்பின. 1 மாதம் கழித்து கிருஷ்ணமூர்த்தி சுலோசனாவின் கையை பிடித்துக் கொண்டார். மன்னித்துவிடு, என்னால் உன்னை பிரிந்திருக்க முடியாது என்பதை இப்போது புரிந்து கொண்டேன் என்றார். சுலோசனாவின் கண்கள் கலங்கின. நானும் உங்களுக்காக இத்தனை வருஷம் காத்திருந்தேன். இப்போது இருங்க, எனக்கு பக்கத்தில் இருங்க என்றால் இருவரும் மீண்டும் இணைந்தார்கள். பிரதீப்பின் நினைவு சில சமயங்களில் சுலோசனாவுக்கு வந்தது. ஆனால் அதை ஒரு கனவாக அவர் மறந்துவிட்டார். கிருஷ்ணமூர்த்தி அந்த விஷயத்தை ஒருபோதும் கேட்கவில்லை. அவரும் சுலோசனாவின் கறந்த காலத்தை ஏற்றுக்கொண்டார். இறுதியில் சுலோசனா புரிந்து கொண்டார். தனிமை என்பது உடலுக்கு அருகில் யாரும் இல்லாதது மட்டுமல்ல, மனதுக்கு அருகில் யாரும் இல்லாதது. ஆனால் இப்போது அவரது கணவர் மனதுக்கும் உடலுக்கும் அருகில் இருந்தார். அவர்கள் இருவரும் சேர்ந்து புதிதாக வாழத் தொடங்கினார்கள். பிரதீப்பும் அவன் மனைவி சுவாதியும் சந்தோஷமாக இருந்தார்கள். எப்போதாவது பிரதீப் சுலோசனாவை ஃபோனில் கேட்டுக்கொள்வான். நல்லா இருக்கீங்களா என்று இருக்கேன், நீயும் நல்லா இரு என்பாள் சுலோசனா. இதுதான் கதை. வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள், தவறுகள், மனித உறவுகள், மனதின் போராட்டங்கள் அனைத்தும் இதில் உண்டு. இறுதியில் சுலோசனா தன் துணையே பெற்றார். தனிமை மறைந்தது. பிரதீப் தன் வாழ்க்கையை கட்டிக்கொண்டான். அனைவரும் தத்தம் பாதையில் சென்றார்கள். இந்த கதை வாழ்க்கையின் யதார்த்தத்தை சொல்கிறது. தனிமை, ஆசை, உறவுகள், மன்னிப்பு அனைத்தும் ஒன்றாக பின்னப்பட்டுள்ளன. சுலோசனாவின் வாழ்க்கை இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் இந்த முடிவுக்கு வர அவர் பல கஷ்டங்களை சந்தித்தார். ஒவ்வொருவரும் தத்தம் வாழ்க்கையில் இப்படி ஒரு சந்திப்பை சந்திக்கலாம். அதை எப்படி சமாளிக்கிறோம் என்பதில்தான் நம் பக்குவம் இருக்கிறது.